வந்தாச்சு. முத்து மாமா எங்க வந்திருக்கோம் சொல்றேன். தெரியல. முத்து மாமா என்ன அப்பா, இது யார் வீடுப்பா? இதுவா? வெண்ணிலா சித்தி இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவங்க அம்மாவோடையும் பாட்டியோடையும் இருந்த வீடு. நாம ஏன்பா இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வரவே இல்ல? அது வச்சலாம் யாரோ ஒரு சில பேர் கெட்ட மனுஷங்க வெண்ணிலா சித்தி வீட்டை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வரதில்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். வெண்ணிலா சித்தி என்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தாங்க. பதிலுக்கு இந்த முத்தரசன் ஏதோ கொடுக்கணும்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதுக்குதான் வெண்ணிலா சித்திக்கு இந்த வீடு ரிட்டர்ன் கிஃப்ட். கரெக்டா? சூப்பர்ப்பா. இந்த வீட்டை நான் விலை கொடுத்து வாங்கி ரெடி பண்ணி புதுப்பிச்சு வெண்ணிலா சித்திக்கு கிஃப்டா கொடுத்தாச்சு. வெண்ணிலா சித்திக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் பாட்டி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போலாம். அப்ப நாம நாமளும் தான். உள்ள போலாமா? என்ன? இல்ல முத்து மாமா, இந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு பேசுறதுக்கே வாய் வரல. இந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் எதுவும் தெரியாம எதை பத்தியும் கவலைப்படாம பட்டாம்பூச்சி புடிச்சு விளையாடிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்தி விளையாடிக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் முத்து மாமா. என்னென்னவோ நடந்து என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. அம்மாவும் பாட்டியும் இறந்துட்டாங்கன்னு என்னால என்னமோ நம்ப முடியல. எங்கேயோ இருக்காங்க, போய் பாத்துருவோன்ற மாதிரியே இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னம்மா வெண்ணிலா, உன் பழைய வீட்டுக்கே நீ வந்துட்ட. உன்னை இங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. ஆமா பாட்டி. உள்ள போலாமா? வா வெண்ணிலா. என்ன நல்லா தேடிட்டு இருக்கேன்ல. கோயில்ல பாப்போமா? இந்த கோயில்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
சாமி சாமி ரொம்ப பசியோட வந்திருக்கேன், எனக்கு கொடுக்கல, முதல்ல கொடுத்துருங்களேன். லைன்ல வாங்க சாமி சார். காலையில இருந்து சாப்பிடல சாமி, ரொம்ப பசியோட இருக்கேன், ப்ளீஸ் கொடுத்துருங்க சாமி, ப்ளீஸ் கொடுங்க சாமி. ரொம்ப நன்றி. ஜிலேபி நீ தான் விரதம் இருக்க, அதுவும் மௌன விரதம் சேர்ந்து இருக்க, என்னையே சாப்பிட வேண்டாம்னு தடுக்கிற. காலையில வீட்டுல டிஃபன் ரெடியா இருந்துச்சு, அதை சாப்பிடறதுக்குள்ள ஸ்வேதா முடிய உருட்டுனதுல நான் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் இரு, சாப்பிட்டு வந்துடுறேன். சாமி இன்னொன்னு கொடுங்க, இவ கத்தது தாங்க முடியல, இன்னொன்னு கொடுங்க. நன்றி சாமி. பார்த்து இது எல்லாத்தையும் அவன் முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு நமக்கு சூடு சொரண மான ரோஷம் இருக்குன்னு காட்டிட்டு வந்துருவோம். வா. வேணாமா, சொன்னா கேளுமா. மாமா இதெல்லாம் வேணும்னு பண்ணிருக்க மாட்டாருமா. நம்ம பேசி பார்த்தா தெரிஞ்சிருமா. வாங்க அத்தை, வாங்க. முத்து மாமா, நீ
ஆனா இந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது. வாழ்நாள் பூரா நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ம் இன்னைக்கு பூரா நம்ம இங்கே இருக்கலாம்ப்பா. சுத்திய சமைக்க சொல்லிடலாம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம். எப்படிப்பா என்னோட பிளான்? சூப்பர் பிளான் ருத்ரா, நானும் அதான் நினைச்சேன். அப்ப நான் ஒண்ணு பண்றேன். வெளியே போய் என் வாடியெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துடுறேன். ம்? ஐ ஜாலி. ஏய் ருத்ரகுட்டி, மெதுவாடா. ஆமாடி, பார்த்து வெண்ணிலா. மெதுவா போங்க. சமையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. முத்து தம்பி சொன்ன மாதிரி போதுமானு போய் பாருமா. பாத்துட்டேன் பாட்டி, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஏய், இப்பதான் வந்த, அதுக்குள்ள சமையல் குட்டில என்ன இருக்கு என்ன இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அது எப்படி அதுக்குள்ள போய் பார்த்த? அது பாட்டி, பால் தயிர் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. டேய் அண்ணாமலை ஒண்ணு பண்றா. நீ வந்து என்ன செங்கல் சூளையில விட்டுட்டு வரும்போது வெண்ணிலா கேக்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. உன்னை செங்கல் சூளையில இறக்கி விடுறது, வெண்ணிலாவுக்கு பால் தயிர் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த அண்ணாமலைக்கு ஜேபி வேலை. என்ன பண்றான் பாரு. வெயிட். ஜீப்ல ரவுண்ட் போக நானும் வரேன். சாக்லேட் வாங்கணும். இது கூட இந்த அண்ணாமலைக்கு ஜேபி வேலை. டேய் குழந்தை பயந்துட போதுடா. சரி வெண்ணிலா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க சின்ன குட்டி. சரிண்ணா. வாடா ருத்ரா குட்டி. ஜிலேபி முடியல, ஜிலேபி எங்கேயும் கிடைக்கல. கடைசியில கார்ல பெட்ரோல் தான் தீர்ந்து போச்சு. என்ன அவங்க கிடைக்காததுனால உன்னை நீயே கழுத்து எடுத்துக்கிட்டு நறுபலி கொடுத்துக்க போறியா? ஐயோ அப்படிலாம் பண்ணாத, அது தப்பு ஜிலேபி. ஸ்வேதா கிட்ட நம்ம சொல்லலாம். அண்ணா என்ன சொல்றாங்கன்னு புரியலையா? நாம அவங்கள கண்டுபிடிக்காம போனா ஸ்வேதா நம்ம கழுத்தை எடுத்து கொன்னுடுவாங்கன்னு சொல்ல வராங்க. இதுதான் சொன்னாளா? நான் ஜிலேபியை நினைச்சு பயந்து போயிட்டேன். சரி காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, கிளம்பலாம். எங்கடி போலாங்கிற? அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. சரி எங்கேயாவது போலாம், வாங்க வண்டியில ஏறுங்க. ஜிலேபி உட்காரு ஜிலேபி. அம்மா, பால் தயிர் அங்கிள், அப்புறம் எனக்கு ஒரு லாலிபாப் வேணும். எடுத்து கூட சொல்லலாம். சீக்கிரம் கொடுக்குமா. கார்த்தி, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. தம்பி காசு காசு கொடுத்துருக்கீங்களா? போயிட்ட பாரு. மீதி வாங்கிட்டு வந்து. சரி வாங்கிக்கிறேன். அழகுண்டு அழகப்ப. வலை சிக்கிச்சு. ருத்ரகுட்டி, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன விளையாட்டு? விளையாடலாம். அது அந்த கேம். ஓ, அந்த விளையாட்டா? விளையாடலாம்.
இங்க வாங்க ஏய் அந்த அங்கிள் கூப்பிடுறாரா? வாங்க 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 நில்லுங்க நில்லுங்க என்ன அங்கிள்? அதோ பாத்தீங்களா ஒரு அங்கிள் வெள்ளிய குண்ட சும்மா பெரிய அணகுண்டா பாம்பு சைஸ்ல நிக்கிறாரே. ஆமா. அவரு எல்லாருக்கும் சாக்லேட் தராராம். ஏன் சாக்லேட் தராரு? அந்த அங்கிளுக்கு பர்த்டேவா. என்ன சாக்லேட் தராரு? இதோ இந்த மாதிரி சாக்லேட் தான் தராரு. பெரிய ஹோட்டல் எதுவுமே இல்லையே. அங்கிள் 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 சாக்லேட் கொடுங்க. சாக்லேட் கொடுங்க. சாக்லேட். அங்கிள் சாக்லேட் கொடுங்க. சாக்லேட் கொடுங்க. எனக்கு சாக்லேட் எனக்கு சாக்லேட் தரேன்னு சொன்ன உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தான் பழக்கம். சாக்லேட் யாரும் சொல்ல சாக்லேட் இருக்கு. நீங்க தான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதான் அப்படி வந்தோம். சொன்னது எல்லாம் போய் ஐயோ இல்லப்பா என்கிட்ட. இந்த பாலு பசங்க காலையிலயும் விளையாட போச்சுங்க, இன்னும் காணோம். இதுங்களை தேடுறதே வேலையா அக்கா, ஒரு நிமிஷம். விளையாடிட்டு இருப்பாங்க. அக்கா. என்னப்பா என்னங்க? யார தேடுறீங்க? என் பசங்க விளையாண்டிட்டு இருந்தாங்க, காணோம். அவங்களதான் தேடிட்டு இருக்கிறேன். தோ பாருங்க அது உங்க பசங்களானே. இல்லடா அங்கிள் சாக்லேட் சாக்லேட். ஆமா என் பசங்க தான். அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? அவர் யாரு? ஏதாவது குறும்பு பண்ணாங்களா? குறும்பு பண்ணா பரவாயில்லக்கா, குறும்பு பண்ண குழந்தைங்களே எல்லாம் போயிரு போகுது. என்னங்க சொல்றீங்க? ஆமாக்கா அதுவும் அங்க இருக்கிற வெள்ளையா மைதா மாவை பசஞ்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொடுங்க. ஆமா. அவன் குழந்தைகள் எல்லாம் கடத்துறானாமா. என்ன? சாக்லேட்ல மயக்க மருந்து கலந்து குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிருவான். ஜாக்கிரதக்கா. குழந்தை தூக்கிட்டு போயிடுவானா? எங்க வந்து என்ன வேலை பாக்குறான்? அவன் மூஞ்ச உடைக்கணும். அவனை சும்மா விடக்கூடாது. யார் ஊர்ல வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்? வாங்க ஒரு கை பாத்துலாம். சீக்கிரம் போய் குழந்தைகளை காப்பாத்துங்க போங்க. ஒரு கை பார்க்கலாம். எஸ். டேய் குழந்தைய கடத்துறியாடா?